ஒரு நாள் கூத்து என்னதுன்னா கல்யாணம். என்னதான் அது ஆயிரங்காலத்து பயிராக இருந்தால் கூட அந்த ஒரு நாளுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒர்த்தா? ஏன்னா கல்யாணத்துக்கு 8 லட்சம் 9 லட்சம் கடன் வாங்கி அந்த கடனை 7-8 வருஷமாக கட்டுற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. பையன் வீட்டில் பெருசாக கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி அது பொண்ணு வீட்டுக்கே தெரியாமல் அதுக்கப்புறம் பொண்ணு அங்கே போன பிறகு பொண்ணும் வேலைக்கு போய் சேர்ந்து அந்த கடனை அடைக்கிற ஃபேமிலியும் நான் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம் பண்ண வேண்டிய தேவை என்ன? இதை நான் வெளியில் கேட்குறப்போ அவங்க சொல்கிற முதல் ரீசன் வந்து நம்ம நிறைய பேருக்கு மொய் செஞ்சுருக்கோம், அதனால் அது திரும்ப வரணும். பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம செஞ்சதை விட நமக்கு ஆகிற செலவு அதிகமாக தான் இருக்கும். இல்லைன்னா கூட நம்ம ஒரு 5-6-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 200 செஞ்சுருக்கோன்னு வைங்களேன். இப்போயும் அவங்க அதே 200 இல்லை 250 செய்வாங்க. அப்போ 200 இப்போ ஆக்சுவலாக 500 மாதிரி. இந்த டிஃப்ரென்ஸும் நமக்கு சாதகமாக இருக்க போகிறதில்ல. அப்படின்றப்போ எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கியாவது அதை வந்து நடத்தணுன்ற தேவை எங்கேருந்து வருதுன்னா, நான் புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பெருமை தான் அப்படின்றதுக்காண்டி தான். ஒரு நம்மளையும் பாரேன் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பேசணுன்றதுக்காக தான் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறது. வேறு என்ன காரணமாக இருந்துட முடியும்? இதில் என்ன விஷயம்னா, அந்த பெருமை வந்து நிலைக்காது. ஒரு நாள் நம்ம எல்லோரும் மெச்சிக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அவங்க அதை எத்தனை நாள் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 நாள் 2 நாள் இல்லை 10 நாள் இல்லை 10 வருஷமே பேசட்டுமே. அதனால் நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? இன்னொன்று, கல்யாணத்துக்கு வர பாதி பேருக்கு நம்மளை ஆக்சுவலாக பிடிக்காது, அது வேறு விஷயம். பட் அவங்களுக்கு அப்படி பிடிச்சி நம்ம இப்படி பெருசாக நடத்தி நம்மளை பெருமையாக பேசினா கூட அதனால் நமக்கு ஆக்சுவலாக என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த கல்யாணம் எப்படிப்பட்டது அப்படின்றது நம்ம அதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கையை வச்சு தான் அந்த கல்யாணம் எப்படிப்பட்டதுன்றது முடிவாகும். நம்ம ஆடம்பரமாக பண்ணுறதுனாலையோ இல்லை எல்லோரும் சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்கிறதுனாலையோ எந்த ஒரு ரியல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இன்னொன்று, கல்யாணத்தை ஒரு நல்ல மெமரிஸ்லேருந்து ஆரம்பிக்கணுன்றது தான் என்னோடய புரிதல். அதை கடன்லேருந்து ஆரம்பித்தா அது என்ன மாதிரி ஹெக்டிக்காக இருக்கும் அப்படின்னு. இது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு நான் பார்க்குறேன்னா, இது வந்து பணக்காரங்கள் பற்றினதே கிடையாது. கல்யாணத்துக்கு கடனே வாங்காமல் நல்ல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, அது தப்பே கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. பட் இதை பார்க்குற மிடில் கிளாஸ் வந்து கல்யாணம்னா இப்படி தான் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலில் நம்மளும் அதே மாதிரி பண்ண நினைக்கிறது வந்து தப்பு. அப்படி பண்ணுறவங்க யாருமே அது அவங்க சம்பாதிச்சதான் மோஸ்ட்லி இருக்காதுங்க. எல்லாருக்குமே ஜெனரேஷனல் வெல்த் இருக்கும். அப்பா தாத்தா சம்பாதிச்சு வச்சது, பரம்பரை சொத்து, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்படி இல்லைனா கூட அவங்கள பார்த்து பண்ண வேண்டிய தேவை என்ன வந்தது? அது அவசியமே கிடையாதுல்ல. ஸோ ஏன்னே தெரியாமல் ஒரு படிப்பு படிச்சிருப்போம், எல்லோரும் போகிறாங்கன்ட்டு நம்மளும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்போம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? இதெல்லாம் சமூகத்தில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும், நம்மளே ஒரு ஆளாக பார்க்கணுன்றதுக்காக தான் பண்ணுறோம். இன்னொன்று, நம்மளும் இங்கே சர்வை பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் பண்ணுறோம். அது கல்யாணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக அடிப்படை தேவை என்னது? புரிதல். பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்குறதோ, பையன் வீட்டுக்கு தெரியாமல் எதையாவது மறைச்சிட்டு பொண்ணு வீட்டில் பண்ணுறதோ, இப்படி ஆரம்பிக்கிற கல்யாணம் எந்த அளவுக்கு வேலிடாக